ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கான ஆன்சருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து உங்களோட ஆன்சருக்கு டவுன்லோட் பண்ணி எவ்வளோ மார்க்ன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் கால்குலேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுடைய மார்க் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்ன அப்படின்னா, சேஃப் ஸ்கோர் எவ்வளோ, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும், சிபிடி 1 வந்து சிபிடி 2 வந்து எப்போ நடக்கும், சிபிடி 2க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமா அல்லது அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு ஆசிலேட்டட் மைண்டடாக இருப்பீங்க. ஸோ இதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ சேஃப் ஸ்கோர் எவ்வளோ நம்ம எடுத்தா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகேவா, நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தா சேஃபு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ரா மார்க் இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா, இந்த ரா மார்க் வந்து 65லேருந்து 70 மார்க் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக சிபிடி 2க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அதுக்கு கீழே இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கும். அது பேஸ்ட் அந்த ஷிஃப்ட்டை பொறுத்து, ஓகேவா. இப்போ கஷ்டமான ஷிஃப்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, அதுக்கு கீழே மார்க் எடுத்தவங்க கஷ்டமான ஷிஃப்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க் அதிகமாகும். ஈஸியான ஷிஃப்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கம்மியாகலாம், அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருக்கிற மார்க்கை விட ரெடியூஸும் ஆகலாம், ஓகேவா. ஸோ அது வந்து ஷிஃப்ட்டுடைய டஃப்னஸை பொறுத்து தான் வேரி ஆகும், ஓகேவா. இந்த நார்மலைஸ்டு மார்க் எதை பொறுத்துனா பேஸ் ஷிஃப்ட்டை வச்சு தான் உங்களுக்கு நார்மலைஸ்டு மார்க் வந்து கால்குலேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேவா. ஓகே. ஸோ 65லேருந்து 70 மார்க் நீங்கள் ரா ஸ்கோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆகிக்கோங்க, ஓகேவா. ஓகே. ஸோ அதே மாதிரி சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேகன்சி பார்த்தீங்கன்னா 434 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கம்பேர் டு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான், ஓகேவா. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2760 என்னமோ சம்திங் வேகன்சி இருந்துச்சு, 2670 என்னமோ இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 6 உடைய கட் ஆஃப் வந்து எவ்வளோ விட்டுருந்தாங்க அப்படின்னா ஆஃப்டர் நார்மலைசேஷன் 74 ஃபார் ஜென்ரல், 70 ஃபார் வந்து ஓபிசி கொடுத்துருந்தாங்க, ஓகேவா. லெவல் 5க்கு பார்த்தீங்கன்னா 62 மார்க் இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட அதிகமாக தான் இருக்கும், ஓகேவா. அது வந்து நார்மலைசேஷன் மார்க். இப்போ நான் பேசுறது ரா மார்க் வச்சு பேசுறேன், ஓகேவா. இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேகன்சி கம்மி, ஆனால் ஒரு 65லேருந்து 70 நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அபோவ் த ஆவரேஜ் தான் இருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் கேட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க் எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னா ஒரு 55லேருந்து ஒரு 62 தான் ஆவரேஜுக்குள்ள இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்காங்க. நீங்க அதுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா அபோவ் த ஆவரேஜ்ல இருக்கீங்க, ஓகேவா. ஸோ அபோவ் த ஆவரேஜ்ல நீங்க இருந்தீங்கனாலே நீங்க ஒரு சேஃபர் சைட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம், ஓகேவா. ஏன்னா 1:15 ரேஷியோல எடுக்கிறான். 434 தான் வேகன்சி சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும். அதை 15 டைம்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6500 பேர் எடுக்கிறாங்க. அந்த ரேஷியோ வந்து அவன் வேரி பண்ணிக்கலான்ற மாதிரி நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க, ஓகேவா. சிபிடி 2க்கு பார்த்தீங்கன்னா 1:15 ரேஷியோல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான், ஓகேவா. ஸோ அப்போ அந்த 6500 பேர் எடுக்கணும்னா அந்த அபோவ் த ஆவரேஜ்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகேவா. அதே மாதிரி உங்க ஷிஃப்ட்டுடைய டஃப்னஸ் என்ன இதுல இருக்குன்னு பாத்துக்கோங்க, ஓகேவா. ஓகே. சிபிடி 1 கட் ஆஃப் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜூலை எண்டில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஓகேவா. ஜூலை எண்டில் கன்ஃபார்மாக வந்து சிபிடி 1 கட் ஆஃப் அதாவது ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஓகேவா. சிபிடி 2 எப்போ இருக்குன்னா அங்கே அந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுலேருந்து வித்தின் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து வச்சிருவாங்க, ஓகேவா. ஸோ இதுக்கு இடையில வந்து ஏதாவது எக்ஸாம்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வச்சிருவாங்க, ஓகேவா. ஸோ சிபிடி 2 பார்த்தீங்கன்னா 2 நாளில் முடிச்சிருவாங்க. ஒரு நாள் அல்லது 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா சிபிடி 2 வச்சு முடிச்சு விட்டுருவாங்க, ஓகேவா. அதனால இன்பிட்வீனில் ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இல்லாதனால ஏதாவது ஒன்று வச்சு முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. கிட்டத்தட்ட இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாசத்துலேருந்து 2 மாசத்துக்குள்ள உங்களுக்கு சிபிடி 2 வந்து நடந்து முடிஞ்சிடும், ஓகேவா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக பாருங்க, ஓகேவா. ஓகே. சிபிடி 2க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஸோ இந்த ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சிபிடி 1 பேப்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு எல்லா பேப்பர்ஸுமே கம்பைலேஷன்லாம் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா அதுல உள்ள சம்ஸா இருக்கட்டும், ஜிகே கொஸ்டின்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பேப்பர்ஸை சால்வ் பண்ணி முடிங்க, ஓகேவா. ஸோ அதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதா இருந்தா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி மற்ற ஷிஃப்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஷிஃப்டோடைய பேப்பரை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க என்னெல்லாம் தப்பு விட்டுறீங்க. இப்போ ஒருத்தர் ஒரு 70 மார்க் எடுத்திருக்காருன்னா 30 மார்க் ஏன் விட்டீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு அந்த மிஸ்டேக்கை நீங்க கரெக்ட் பண்ண பாருங்க, ஓகேவா. ஏன்னா
அடுத்த அடுத்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நீங்க இதே மிஸ்டேக்கை நீங்க ரிப்பீட் பண்ணிடக்கூடாது. அப்படி ரிப்பீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க் வந்து அங்க அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 120 மார்க் வந்து நீங்க 90 நிமிஷத்துல அட்டன் பண்ணி ஆகணும். ஓகேவா? 120 கொஸ்டின் 90 நிமிஷத்துல நீங்க அட்டன் பண்ணியே ஆகணும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 கொஸ்டினை 1.5 மணி நேரத்தில் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிபிடி 2க்கு டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ இருந்தே நீங்கள் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டைம்லாம் கரெக்டாக உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும். எந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால சிபிடி 2 உடைய லைவ் டெஸ்டா இருக்கட்டும் அல்லது மார்க் டெஸ்டா இருக்கட்டும் அதை வந்து இப்ப இருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப சிபிடி 1 பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மேத்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாமே அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஜிகே போர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு பாதி கூட மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டீங்க. ஓகேவா? 50% மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆனீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுன்றது பாருங்க. ஓகேவா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட 10 மார்க் வந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். 10 கொஸ்டின் அட்லீஸ்ட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த டைம் சிபிடி 1லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அங்கேயே ஒரு 10 இருந்து ஒரு 15 கொஸ்டின் உங்களுக்கு அவுட் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டினுக்கு தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே உங்களுக்கு போயிடும். அதனால கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் யூஸ்வலாக படிக்கிற மாதிரி படிக்காம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த சிபிடி 1லேயே தெரிஞ்சிருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த்தாக கேட்க ஆரம்பிச்சாங்க. ஜிகே பார்ட்டுமே கொஞ்சம் டெப்த்தாக கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி படிக்கணுன்றதை பாருங்க. ஒரு கொஸ்டின் படிச்சீங்கன்னா அந்த கொஸ்டினோட சரௌண்டிங் ஏரியாவையும் கவர் பண்ற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா தான் அந்த அந்த டாபிக்ல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி படிச்சாதான் உங்களுக்கு சிபிடி 2 வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து போஸ்டிங் கிடைச்சிரும்ன்றது கிடையாது. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணும், அதே மாதிரி மெயின்ஸ் கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைப்பிங் எக்ஸாம் இருக்கு. ஸோ ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தீங்கன்னா சைக்கோமெட்ரி எக்ஸாம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல், அதுக்கப்புறம் தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. இவ்வளவு இருக்கு. மெரிட் லிஸ்ட் கடைசியா அதுல உங்க பேர் வராத வரைக்குமே உங்களுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஓகேவா? அதனால ஸோ சிபிடி 1 கிளியர் ஆயிடுச்சுன்ட்டு கொஞ்சம் அசால்ட்டா இருக்காம சிபிடி 2 நல்லா பண்ணும், அதே மாதிரி டைப்பிங் நல்லா பண்ணுன்றதுக்கு நீங்க இப்ப இருந்தே நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாதான் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா ஸோ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் டைப்பிங் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. மெடிக்கல்ல ரிஜெக்ட் ஆகி மெடிக்கல் அன்ஃபிட் ஆகி பாத்தீங்கன்னா போஸ்டிங்கே அவங்களுக்கு கிடைக்காம போயிருச்சு. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால அந்த மாதிரி எதையுமே நீங்க கேர்லெஸ்ஸா விட்டுறாம நீங்க இப்ப இருந்தே நீங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கு ரெடியா இருந்தாதான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ சிலர் பாத்தீங்கன்னா மார்க் வந்து ரொம்பவே கம்மியா எடுத்திருப்பீங்க. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ சிபிடி 2 உங்களால் அப்பியர் ஆக முடியலனாலும் நீங்க படிச்சது என்னைக்குமே வீணா போகாது. அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் இருக்கு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப மார்க் கம்மியா எடுத்திருப்பீங்க. சிலர் கேர்லெஸ் மிஸ்டேக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். அந்த டைம் பாத்தீங்கன்னா மார்க் வந்து ரொம்பவே கம்மியா எடுத்திருப்பீங்க. ஸோ படிச்சது எதுவுமே என்னைக்குமே வீண் போகாது. அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. அண்டர் கிராஜுவேட்டுக்கு உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா நீங்க இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணா கூட உங்களால ஈஸியா அடிக்க முடியும். ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த சிபிடி 1 இப்போ ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ இதோடைய மேக்ஸ்ல வந்து பெஸ்ட் அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸ் பேப்பர்லாம் நான் வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவா நான் கொடுக்குறேன். ஸோ அதையும் உங்களுக்கு நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடா டவுட் இருக்கு, இல்ல வந்து உங்களுக்கு எப்படி படிக்கணும்ன்றது தெரியல அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி ஜிகே ரிலேட்டடா ஏதாவது இம்பார்ட்டன்ட் இப்ப கேட்டிருப்பான் பாத்தீங்களா, ஸோ சிபிடி 1ல அது ரிலேட்டடா உள்ள முக்கியமான கண்டென்ட் எல்லாமே நான் பிடிஎஃப் உங்களுக்கு டெலிகிராம்ல நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ உங்களுடைய வேலை வந்து படிக்கிறதா மட்டும்தான் இருக்கணும். படிச்சு எப்படியாவது ஒரு போஸ்டிங் வாங்க பாருங்க. இதை விட்டுட்டா வேற வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.